Hi friends, welcome to my way of cooking and living channel. இன்னைக்கு நம்ம கீரை கூட்டு ஆர் கீரை கடையல் அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ளஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கீரை கூட்டு ஆர் கீரை மசியல் பாலக்கீரையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டு ஒரு 5-6 பல் ஒரு 7-8 பல் கூட போட்டுக்கலாம் தாராளமாக. அது கூட ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தி நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தி அது கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி அதுலேயே நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரை கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். கீரையை நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா அலசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதையே இந்த கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா கீரை ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நல்லாவே வெந்துடுச்சு இப்போ கீரை. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா ஒரு 2 பல்ஸ் அளவுக்கு மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பல்ஸ் அப்படி விட்டு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் திரும்பவும் கடாயை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திட்டு அது கூட 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2. அதே மாதிரி பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்திட்டு அது கூட இந்த அரைச்சி வச்சுருக்க கீரையும் சேர்த்தி அது அந்த ஜாரை அலசி விட்ட தண்ணியும் சேர்த்தி நல்லா கலக்கிக்கலாம். அதுக்கு தேவையான இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதில். அப்புறம் இந்த கீரை கூட்டுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொதிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக இருந்தால் இப்போ நான் தேங்காய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அரைச்சி வெறும் தேங்காவை மட்டும் பேஸ்ட்டாட்டம் அரைச்சி ஊற்றிருக்கேன். அதில் ஊற்றி அதுவும் ஒரு கொதி வந்துடணும். வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் கடைசியாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கீரை கூட்டு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட்டுப்பாங்க இந்த மாதிரி செஞ்சால். அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவல். இதுக்கோட சூப்பரான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல் தான். இந்த மாதிரி நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ தின்னாக முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகி வர்றதுக்காக இது வந்து கீரைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்தி நல்லா அப்படியே வெறும்னா வறுத்துக்கலாம். இதுக்கு கடுகு உளுந்து எதுவுமே தேவையில்லை. வெறும் உருளைக்கிழங்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் போதும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தி அதையும் நல்லா அது கூடவே வதக்கிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை வந்து மூடி வச்சே வேக வைக்கக்கூடாது, திறந்து வச்சு தான் வேக வைக்கணும். நீங்கள் அதை வந்து சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு தான் இதை வேக வைக்கணும். அப்போ ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வேக வைக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகின மாதிரி அடியில் மட்டும் கருகின மாதிரி ஆகிடும், மேலே இதாகாது, ரோஸ்ட் ஆகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது மிளகாய்த்தூள் சேர்த்தி அதையும் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நமக்கு ரோஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஈஸியான உருளைக்கிழங்கு வறுவல். ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனுன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 1/2 மணி நேரத்தில் வேலை. இப்போ ரைஸ் போட்டு கீரை கூட்டு விட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். தேங்க்யூ.